போட்டுட்டாங்க. கடவுள் மேலே கேஸை போட்டாங்க. 1918 குறிப்பாக ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோவில் இந்த சம்பவம் நடந்திருக்கு. என்ன கேஸ்? கடவுள் மேலே கேஸ். என்ன வழக்கு அப்படின்னா, மனித குலத்துக்கு இதுவரை கடவுள்னால மதத்தினால நிறைய தவறுகள் நடந்திருக்கு, நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு. அதனால விசாரிங்க உட்கார வச்சு யார கடவுளை அப்படின்னு இதான் கேஸ். கடவுள் மேலே கேஸா? ஊரே மிரண்டு போயிருச்சு, நாடே அதிர்ந்து போயிருச்சு. எல்லாரும் பண்றாங்க அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. குற்றவாளி கொண்டுல பைபிளை வச்சுட்டாங்க, இந்த கடவுள் சார்பா நீரு அப்படின்னு. மொத்தம் 3 பேர், ஒரு நீதிபதி, ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர், ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்காரங்கள கடவுள் அவங்களுக்கு சார்பா ஒரு வழக்கறிஞர். கேஸ் நடக்குது. கேஸ் நடந்த நம்மளுக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்றாங்க, எவ்வளோ தவறு நடந்திருக்கு, இந்த கடவுளின் பெயரால தாங்க எல்லாம் நடந்திருக்கு. மதத்துக்கு மதம் அடிச்சுக்கிறாங்க, கடவுள் பேரை சொல்லி ஊழல் பண்றாங்க, கடவுள் பேரை சொல்லி அதிக வரி விதிக்கிறாங்க, என்னென்னமோ நடந்திருக்கு அப்படின்னு இவங்க அடுக்குறாங்க. சரி, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ பைபிள், அதாவது கடவுள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சார்பாக ஒரு வக்கீலை போட்டிருக்காங்கல்ல, அவங்களும் பேசுனாங்க. என்ன தெரியுமா பேசுகிறாங்க? கடவுள் கொஞ்சம் இப்போ பேச முடியாத சூழலில் இருக்கார், கொஞ்சம் மனநிலை அவருக்கு சரியில்லை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சிச்சுவேஷன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்படித்தாங்கன்னு சொல்லி நியாயப்படுத்துகிறாங்க. அப்போ எல்லாரும் எதிர்பார்க்குற அந்த நாள் என்னடா தீர்ப்பு சொல்லுவாங்க. நிறைய டிபேட் நடக்குது, பல மணி நேரம் நடக்குது. கடைசி தீர்ப்பு சொல்கிறாங்க, கடவுளுக்கு மரண தண்டனை கொடுங்க. இதான் அந்த கேஸில் கடவுளுக்கு. சரி, கடவுளுக்கு எப்படிங்க நீங்கள் மரண தண்டனை கொடுப்பீங்க? மரண தண்டனை யாராச்சும் நிற்க வச்சானே சொல்ல முடியும், இல்லை கொல்ல முடியும், இல்லை தூக்கில் போட முடியும். கடவுளுக்கு என்ன பண்ணுறது? அதனால கரெக்டாக என்ன பண்ணாங்கன்னா, மாஸ்கோவில் அதிகாலையில் வானத்தை நோக்கி 5 வாட்டி சுட்டாங்க. இதுதான் கடவுளுக்கு. ஏன்னா பரலோகத்தில் இருக்கதான் சொல்கிறாங்கல்ல, அதனால 5 வாட்டி எங்கே சுட்டாங்க? மேலே நோக்கி சுட்டாங்க. அப்போ உண்மையாகவே இப்படி ஒரு கேஸ் நடந்துச்சு அப்படின்னா இது ஒரு கேஸ் கிடையாது. 1917 நவம்பர் 7 எல்லாருக்குமே தெரியும், கம்யூனிஸ்ட்டுக்கு ரஷ்யாவில் ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்களோட அரசியல் பிரச்சாரமாக இதை கோர்ட்டில் ஒரு நாடகம் மாதிரி, ஒரு நிகழ்வு மாதிரி மக்களுக்கு விழிப்புணர்வு பிரச்சாரமாக நடத்தினாங்க. ஆனால் அது இன்ன வரை இந்த மாதிரி ஒரு மாஸ்கோ ட்ரையல், கடவுள் மேலே நிகழ்த்தப்பட்ட இந்த வழக்கு இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப பிரபலமான விஷயம்.